வணக்கம். நான் உங்கள் என்எம் ஜெகன். இது பாப்கார்ன் பாய்ஸ் மீடியா. ஆக்சுவலாக நம்ம ஒரு பெரிய அவசர உலகத்தில் இருந்துட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, நாம் நாளைக்கு பணக்காரன் ஆகணும், நாளைக்கு பெரிய பாடி பில்டர் ஆகணும், நாளைக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நாளைக்கு பெரிய ஹீரோ ஆகணும், உடனடியாக ஹீரோயின் ஆகணும். இந்த மாதிரி நிறைய கனவுகளோட போயிட்டுருக்கோம். கனவுகள் காண்பது தப்பே கிடையாது, கனவு காணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். நம்ம தயார்படுத்திக்கணும். நம்மளை தயார்படுத்துகிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த தயார்படுத்துறது எப்போவுமே நேர்மையாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். கரெக்டாக. ஸோ இப்போது நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத பாயிண்ட் வரலாம். நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, ஒய்ஃபுக்காக, மகளுக்காக, மகனுக்காக, எல்லாருக்காக நம்ம உழைச்சிட்டே இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து தான். ஸோ ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பணம். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த பணத்தை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹெல்த். ஸோ இந்த ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஹெல்த் விஷயமா கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு, என்னால் முடிஞ்ச எனக்கு நானே செஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் தான் உங்கள்கிட்ட நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு விருப்பம் உள்ளவர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபிட்னஸ் லெவல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ முதல்ல உடம்பு ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கணும்னா உடம்பு முக்கியம். நீங்கள் நல்ல நடிகராகணும், நல்ல நடிகை ஆகணும், நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும், எல்லா விஷயத்துக்கும் நல்லா படிக்கணும், எல்லாமே முக்கியம். இந்த உடம்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடம்பை தயார்படுத்துறதுக்கு நம்ம மனநிலை முதல்ல ரொம்ப தெளிவாக இருக்கணும். மனம் ரொம்ப முக்கியமான மருந்து. ஸோ மனம் ரொம்ப முக்கியமான மருந்து. பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஹெல்த்து எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானது. ஸோ இந்த ஹெல்த்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் போகலாம். ஓகே, ரைட். ஸோ முதல்ல ஒர்க் அவுட்ஸ். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், ஜிம்முக்கு போக முடியலைங்க, ஏதாவது ஒரு ரீசன் நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம். என்னால் ஜிம்முக்கு போக முடியல, என்னால் டைம் ஒதுக்க முடியலை, என்னால் அதனால் பண்ண முடியல, அதனால தான் நான் விட்டுட்டேன், நான் ஜிம்முக்கு போயிருந்தா நான் பாடி பில்டர் ஆகி பெரிய ஆளாக இருப்பேன், நான் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி. ஸோ இதெல்லாம் எல்லாரோட ரீசன். இந்த ரீசன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தவிர்ப்போம். ஸோ இந்த ரீசன் தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஓகே, ஜிம்முக்கு போக முடியல, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தரேன், சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் தரேன். ஸோ இதை நீங்கள் தயவுசெய்து உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் 30 to 45 மினிட்ஸ் பண்ணுங்கள், போதும். இது பண்ணாலே முதல்ல ரொம்ப உடம்பு நல்லா தெளிவாக இருக்கும். ஓகே, நம்ம அந்த ஒர்க் அவுட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்கிறேன். என்றைக்குமே நம்ம உடம்பு ரொம்ப ஐடியில் அப்படியே வச்சுருக்கக்கூடாது. ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ இன்றைக்கி 40 வயசான போது எனக்கு முட்டு வலி, எனக்கு இடுப்பு வலி, எனக்கு இது வலி அப்படின்னு நிறைய வலிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வலிகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம தெளிவான ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ் இருக்குது. இங்கே ஜாயிண்ட், இங்கே ஜாயிண்ட், இங்கே ஜாயிண்ட், இங்கே ஜாயிண்ட், இங்கே ஜாயிண்ட், இங்கே ஜாயிண்ட், இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும்னு அர்த்தம். ஓகே, இன்றைக்கி நிறைய பெண்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நான் சமையல் பண்ணுறேன், நாங்கள் நடக்கிறேன், நாங்கள் அங்கே நடக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதெல்லாம் நடை அப்படிங்கிறாங்க. அது நடையே கிடையாது. திரும்பியும் சொல்கிறேன், அது வேறு. நீங்கள் ஒரு உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் நடங்க. அட்லீஸ்ட் 30 நிமிஷமாவது, 30 to 45 நிமிஷமாவது நடங்க. நடக்கிறதுனா அப்படியே மெதுவாக இப்படி நடக்கிறது கிடையாது. நடக்கிறது கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட்டாக நடங்க, கையெல்லாம் நல்லா இது பண்ணி நடங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்படி நடந்தால் நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அன்றைக்கி நாள் முழுவதும் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்களுக்கு பெண்களுக்குமான ஒர்க் அவுட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், எல்லாரும் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுங்கள். வார்ம் அப் இல்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க. வார்ம் அப் மஸ்ட். சோம்பேறித்தனத்தை தயவு செய்து விடுங்க. வார்ம் அப் ரொம்ப மஸ்ட். நான் சொல்கிறது எல்லாமே சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடியதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. ஓகே, நார்மல் வாட்டர் 2 கிளாஸ் நல்ல தண்ணி குடிங்க. அதே உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் மீல்ஸு, அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்டு, இதெல்லாம் நான் பின்னாடி சொல்லித்தரேன். முதல்ல நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு வார்ம் அப் பார்ப்போம். அது போக ஒரு 5 ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி கிளாஸில் போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், வார்ம் அப் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிவிட்டு எல்லோரும் பண்ணுங்கள், இல்லைனா தசைப்பிடிப்பு ஏற்படும், ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வார்ம் அப் பண்ணுங்கள். இந்த வார்ம் அப்பில் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது 1, 2 அந்த மாதிரி கவுண்ட் தான் பண்ணுவேன். ஆனால் அட்லீஸ்ட் வார்ம் அப்பு நீங்கள் ஒரு 10 கவுண்டாவது பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி 10 கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு 5 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே நம்ம வாரம் வேறு விதமாக பண்ணுவோம். நம்ம வீட்டிலேருந்தே பண்ணக்கூடியது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாக கொடுக்க போகிறோம். பட் அதை கொஞ்சம் முறையாகவும் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம போகலாமா? ஓகே, ரைட். ஸோ வார்ம் அப்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், வார்ம் அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கார்டியோ பார்க்கலாம். ஓகே, ஹோம் ஒர்க் அவுட்ஸ். ஓகே, வா இது 2, இது 3, இது 4, இது 5. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னன்னா இதான் நம்ம ஒர்க் அவுட். ஸோ இது எல்லாமே வந்து மினிமம் ஒரு 20 தடவை பண்ணுங்க. ஓகே, 20 தடவை நீங்கள் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் வேல்யூ இருக்கும். ஸோ 20 டைம்ஸ், சாரி 20 கவுண்ட்டு 3 டைம். ஓகே, 3 செட்டு பண்ணுங்கள், 20 பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் எப்படி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபுட் டிப்ஸு அந்த மாதிரி சில விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். பை.